என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சில்லி பரோட்டா தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. நான் இன்றைக்கி ஒரு 4-5 பேருக்கு செஞ்சுருக்கேங்க. எங்கள் வீட்டில் இந்த சில்லி பரோட்டா அடிக்கடி செய்வோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டையாக எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுட்டு நல்லா அந்த மாவை விரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா விரித்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு ப்ரெஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நல்லா எண்ணெயை சுற்றி நல்லா தடவி விட்டுக்கலாங்க. தடவி விட்டுட்டு கொஞ்சமாக மேலே கோதுமை மாவை தூவி விட்டுக்கலாம். இப்போ மேல் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி மடிப்பாக நம்ம மடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மடிப்பு வந்து ஒரு 7-8 மடிப்பு தான் வரணும். ரொம்ப பெருசாக கோதுமை மாவை எடுத்து ரொம்ப மடிச்சிடாதீங்க. ரொம்ப மடிப்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மென்று சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு 8 மடிப்பு வர்றாக்கில் நீங்கள் மாவை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதுலேயேவும் நிறையா லேயர் வருங்க. இங்கே பாருங்கள், லேயராக வந்திருக்குது. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம மாற்றி எடுக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தனித்தனியாக தான் இந்த பாத்திரத்துலையும் எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ மொத்தமாக நம்ம சேர்த்துடக்கூடாதுங்க, ஒன்றா இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கிறணும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வேக விடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று போல் நல்லா வெந்து வருங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஒன்று போல் செவந்து சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது போல் நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கிறேங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க. பாருங்கள், 3 பலாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம், ஏற்றி வச்சிட வேண்டாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். பாருங்கள், ஒரு பெரிய சைஸு குடைமிளகாயை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த குடைமிளகாய் 1 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதுங்க, ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. பாருங்கள், இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறதெல்லாம் நான் நல்லா இந்த தட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ முறுமுறுன்னு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த லேயர் இந்த அளவுக்கு இருந்தால் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா முறுமுறுன்னு வருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சத்தை மட்டும் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு குடமிளகாய் சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ ஒரு 1.5 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ ஒரு 4-5 ஸ்பூனுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி ஒரு கொதி வந்தால் பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறத சேர்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறத இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். நல்லா மசாலா இதில் எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்புலேருந்து இறக்கியாச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டாச்சு. மசாலா இந்த இதில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் மசாலா செம்மையாக பிடிச்சிருக்குங்க. இந்த வெங்காயம் குடமிளகாயோடு சாப்பிடும் போத இந்த சில்லி பரோட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வெளியில் போய் வாங்க தேவையில்லை. குறைந்த செலவில் நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு இது மாதிரி சில்லி பரோட்டா நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா இன்னொரு தடவை செஞ்சு தாங்கம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.